அனைவருக்கும் வணக்கம். கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்ல டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்கான நோட்டிபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 14,967 காலிடங்களுக்கு ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுல ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத அந்த பணியிடங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்த காலிடங்கள் தான் 14,967. அதற்கான நோட்டிபிகேஷனும் அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும் கேந்திரிய வித்யாலயாவுடைய அபிஷியல் வெப்சைட்ல தற்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தின விவரங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இதுலையுமே இந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல அவங்க அப்டேட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு அறிவிப்பு. நோட்டிபிகேஷன் நம்பர் 1/2025. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீச்சிங்கான காலிடங்கள்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அசிஸ்டன்ட் கமிஷனர் அதுக்கு வந்து கேவிஎஸ்க்கு 8 காலிடங்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர்லயே என்விஎஸ்க்கு வந்து 9 காலிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதுல கேவிஎஸ் கேந்திரிய வித்யாலயா, என்விஎஸ்ங்கிறது நவோதயா வித்யாலயா. பிரின்சிபலுக்கு வந்து உங்களுக்கு கேவிஎஸ்க்கு 134, என்விஎஸ்க்கு 93 வேகன்சி இருக்கு. வைஸ் பிரின்சிபலுக்கு கேவிஎஸ்க்கு மட்டும் 58 காலிடங்கள் இருக்கு. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லயே கேவிஎஸ்க்கு 1465 காலிடங்கள், அதுல என்பிஎஸ்க்கு வந்து 1513 வேகன்சி இருக்கு. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லயே மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜுக்கு 18 வேகன்சி இருக்கு. அது தமிழ்ல ஒரு வேகன்சி அதுக்கு இருக்கு சேர்த்து. ஓகேவா? அடுத்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ்லயே கேவிஎஸ்க்கு 2794 காலிடங்கள் இருக்கு. அடுத்து லைப்ரரியனுக்கு கேவிஎஸ்ல 147 வேகன்சியும், ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்ல என்விஎஸ்க்கு உங்களுக்கு ஒரு 2978 காலிடங்கள் இருக்கு. இது சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறது நீங்க நோட்டிபிகேஷனை செக் பண்ணும்போது பாத்துக்க முடியும். அடுத்து ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்லயே தேர்ட் லாங்குவேஜ்ல ஒரு 17 லாங்குவேஜ்க்கு 443 காலிடங்கள் இருக்கு. அதுல நம்ம தமிழும் இருக்கு, தமிழுக்கு 5 வேகன்சி இருக்கு. அடுத்து பிரைமரி டீச்சர்ஸ்லயே பிஆர்டில கேவிஎஸ்க்கு ஒரு 3365 காலிடங்கள் இருக்கு. அது என்னன்னு செக் பண்ணுங்க. அடுத்து நான் டீச்சிங்க்கும் கேவிஎஸ்க்கு தனியா, என்விஎஸ்க்கு தனியா ஒதுக்கிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டீச்சிங். அடுத்து நான் டீச்சிங் பார்ப்போம். நான் டீச்சிங்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து உங்களுக்கு 12 காலிடங்கள், ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து 5 காலிடங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 2 காலிடங்கள், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 74, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு 8, சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட்க்கு 280, ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட்க்கு 714, ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து கிரேட் 1க்கு வந்து 3, கிரேட் 2க்கு வந்து 57 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது கேவிஎஸ்க்கு. அடுத்து நான் டீச்சிங்லயே என்விஎஸ்ல என்ன பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட்க்கு 46 வேகன்சி, ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட்ல இன்னொரு 552 வேகன்சி இருக்கு. லேப் அட்டெண்டன்ட்க்கு 165 வேகன்சி இருக்கு. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 24 வேகன்சி இருக்கு. இந்த பதவிகளுக்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இதுல அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்றும் ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், லைப்ரரியன் இந்த மாதிரியான பணிகளுக்கு பெரும்பாலும் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதற்கான விவரங்களை கல்வி தகுதியை மட்டும் நீங்க நோட்டிபிகேஷனை செக் பண்ணுங்க. அதை நான் பிரீப்பா உங்களுக்கு இதில் சொன்னா டைம் ரொம்ப இருக்கும். அதற்கான சம்பள விவரங்கள் எல்லாமே இதுல நீங்க பாத்துக்க முடியும். அதிகபட்சம் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 78,800 இருந்து 2,09,200 சம்பளம் கொடுக்குறாங்க. 45 வயதுக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிரின்சிபலுக்கு சம்பளமா அதே போல 78,800 இருந்து 2,09,200 கொடுக்குறாங்க. 35 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வைஸ் பிரின்சிபலுக்கும் 35 வயதுல இருந்து 45 வயதுக்குள்ள இருக்கணும். அதற்கு சம்பளமா 56,100 இருந்து 1,77,500 கொடுக்குறாங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு 40 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 47,600 இருந்து 1,51,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கான சப்ஜெக்ட் வைஸ் நீங்க குவாலிஃபிகேஷன் அதை செக் பண்ணுங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு ஒன்றுக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரெயினட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு நீங்க 35 வயதுக்குள்ள இருக்கணும். அதுக்கு சம்பளமா 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்க. 1 by 1 அதை நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. ட்ரெயினட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்லயே அந்த மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், மியூசிக், ஆர்ட்டுக்கு அதுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதையும் உள்வாங்கி பாருங்க. அடுத்து லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில லைப்ரரி சயின்ஸ் முடிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு நீங்க 35 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சம்பளமா 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதற்கான குவாலிஃபிகேஷனையும் நீங்க அதில் நோட்டிபிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்காங்க. பிரைமரி டீச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பிரைமரி டீச்சர்ஸ்க்கு 30 வயதுக்குள்ள இருக்கணும். அதற்கான சம்பளம் 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கான விவரங்கள் 1 by 1 இருக்கு. குவாலிஃபிகேஷன், சேலரியோட நான் சொன்னது. அடுத்து நம்ம நான் டீச்சிங் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா அது நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் அது டீட்டெயிலாக சொல்றேன். அதையே செக் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை உள்வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம நான் டீச்சிங் பார்க்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கு நீங்க 45 வயதுக்குள்ள இருக்கணும். அதுக்கு சம்பளமா 56,100 இருந்து 1,77,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. கிராஜுவேட் முடிச்சுட்டு 3 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து பார்க்கப்படுறது ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட். அதுக்கு நீங்க 35 வயதுக்குள்ள இருக்கணும். அதுக்கு சம்பளமா 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க கல்வி தகுதியா பேச்சுலர் டிகிரியில காமர்ஸ் முடிச்சவங்க அல்லது மாஸ்டர் டிகிரியில காமர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்க பார்த்து அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு நீங்க 35 வயதுக்குள்ள இருக்கணும். அதுக்கு சம்பளமா 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க கிராஜுவேட்ல சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 வருட அனுபவம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு நீங்க 35 வயதுக்குள்ள இருக்கணும். அதற்கான சம்பளம் 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க எதில் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அதை செக் பண்ணுங்க. அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு நீங்கள் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அதற்கான சம்பளமும் 35,400 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதற்கான கல்வி தகுதியும் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி இங்கிலீஷ் வச்சு படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட். அதற்கு நீங்கள் 30 வயதுக்குள்ள இருக்கணும். 25,500 81,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதற்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் வந்து எதில் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை செக் பண்ணுங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1க்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1க்கு வந்து 30 வயதுக்குள்ள இருக்கணும். அதற்கு சம்பளமும் 35,400 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. கிராஜுவேட் முடிச்சுட்டு ஷார்ட் ஹேண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த டைப்பிங் ஸ்கில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸ்டெனோகிராஃபருக்கு. அதை செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கும் சேம் அதே தான். கிரேட் 2க்கு வந்து நீங்க 27 வயதுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? சம்பளமா 25,500 81,100 வரைக்கும் கொடுப்பாங்க. கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதுக்கும் என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க, அதை பாருங்க. இப்போ நம்ம மேல ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட்க்கு குவாலிஃபிகேஷன் பார்க்கல இல்லையா, அது பாருங்க கேவிஎஸ்க்கு தனியாக என்பிஎஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்கில்லை நீங்க பெற்றிருக்கணும். கேவிஎஸ்க்கு என்னங்கிறது கொடுத்துருக்காங்க, என்பிஎஸ்க்கு என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. மற்றபடி குவாலிஃபிகேஷன் 12th ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட்க்கு. அடுத்து லேப் அட்டெண்டன்ட்க்கு வந்து நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோல லேப் டெக்னிக் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 12ஆம் வகுப்பு வந்து நீங்க சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டை வச்சு வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். லேப் அட்டெண்டன்ட்க்கு 30 வயதுக்குள்ள இருக்கணும். சம்பளம் 18,000 56,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அடுத்து பார்க்குறோம். அதற்கும் நீங்க 30 வயதுக்குள்ள இருக்கணும். சம்பளமா 18,000 56,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு நீங்க 10th முடிச்சிருந்தா போதுமானது. இதை உள்வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பதவிகளுக்குமான காலியிடங்கள், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது அதற்கான வயது வரம்புலேயே தளர்வு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 18 இருக்கணும். நம்ம மேல சொன்ன வயது நீங்க அவங்க கொடுத்துருக்க வயது வரம்பு அதிகபட்சது. தளர்வு வந்து SC/STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள், உமன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு, BGT DGT போஸ்ட், லைப்ரரியன் மற்றும் PRTக்கு. ஓகேவா? அதெல்லாம் நீங்க உள்வாங்கிக்கோங்க. அப்புறம் PWTக்கு பொதுவாக கொடுக்குற 10 வருட வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸர்விஸ்மெண்ட்லாம் வயது வரம்பு உண்டு. அதை நீங்க நோட்டிபிகேஷனை பார்த்து செக் பண்ணி அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. அடுத்து 1 by 1 அந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு Tier 1 Tier 2 சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்கும். அந்த 2 எக்ஸாமுக்குமான சிலபஸ் என்னங்கிறது அவங்க பிரீஃபா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பார்த்து செக் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு வந்து என்ன இருக்கும்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஷார்ட் அண்ட் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதாவது ஸ்கில் டெஸ்ட்ல அது எல்லா பதவிகளுக்கும் கிடையாது. அந்த ஸ்டெனோகிராஃபர், செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான பணியிடங்களுக்கு தான் அது அந்த டெஸ்ட். இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இதற்கான மற்ற விவரங்களையும் கொஞ்சம் பார்த்துடுவோம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 18 விதமான பணியிடங்கள் இருக்குது. அதில் பாருங்கள் ஒவ்வொரு பணியிடத்துக்கும் எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதில் SC ST BWPD எக்ஸர்விஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லி 500 இருக்கு இல்லையா, அதை மட்டும் பே பண்ணால் போதும். மற்ற எல்லாருமே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மற்றும் ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த முதல்ல சொன்ன கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 500 பே பண்ணால் போதும் ப்ராசஸிங் ஃபீஸ். மற்ற எல்லாரும் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எவ்வளோ ஃபீஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 14/11/2025 நவம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/12/2025 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள்ள நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஃப்ரீயாக பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு கேந்திரிய வித்யாலயோட கெரியர் பேஜில் வந்தீங்கன்னா அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள்ள நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனை தரவா படிங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.